கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி போட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக கூறுகிறது: இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவருமாயிருக்கிறாரே என்பதாக. பொறுமையாயிருங்கள், பி பேஷண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். யோபு உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்றபோது பொறுமையாயிருந்தான். கர்த்தருக்காக, அவருடைய வேலைக்காக பொறுமையாய் காத்திருந்தான். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு முன்பாக பொறுமையை இழந்து இஸ்மவேலை பெற்றெடுத்தான். இப்படியாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம் பொறுமையாய் காணப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாய் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். யோபு உபத்திரவத்தின் குகையில் கடந்து சென்றபோது பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருந்தான் என்பதை அவன் பேசிய வார்த்தைகளில் நாம் கண்டுகொள்ளலாம். பிள்ளைகளை இழந்து உபத்திரவத்தில் இருந்தபோது யோபு சொல்லுவான்: நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்பதாக சொல்லுவான். யோபுவின் மனைவி யோபுவிடம், நீ நம்புகிற இந்த தெய்வத்தை தூஷித்து உன் ஜீவனை விடும் என்று சொல்லும்போது அவன் சொல்லுவான்: நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்பதாக. எல்லாரும் அவனை கைவிட்ட போது, மறந்தபோது, அவனை அந்நியனாக எண்ணிய போது சொல்லுவான்: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக. ஆண்டவரை எல்லா பக்கத்திலும் தேடியும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. முன்னால், பின்னால், இடதுபுறம், வலதுபுறம் என்று எல்லா திசைகளிலும் இருந்தும் யோபுவால் அவரை காண முடியவில்லை. அந்த நேரத்தில் யோபு சொல்லுவான்: ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்பதாக. மாத்திரமல்ல, யோபு சொல்லுவான்: கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்பதாக. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கென்று என்று சொல்லி ஏற்கனவே சில ஆசீர்வாதங்களை குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த இடத்தில் வேலை என்றும், உங்களுக்கு இத்தனை குழந்தைகள் என்றும் ஏற்கனவே அவர் குறித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னும் யோபு சொல்லுவான்: தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர் என்பதாக. இப்படி யோபு பொறுமையாக கர்த்தருக்காக காத்திருந்ததால் ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இரட்டிப்பான நன்மையை அவன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. யோபுவைப் போல பொறுமையாயிருங்கள், கர்த்தர் உங்களுக்கும் இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் யோபுவைப் போல செல்வந்தர்களாகவும் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடை என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, அவனுடைய செயலின் முடிவையும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் யோபுவை இரட்டிப்பாய் ஆண்டவரை ஆசீர்வதித்தது போல உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்ததை நீர் நிறைவேற்றி முடிப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய ஆலோசனையும் தயவும் வெளிப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.